கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமுள்ள சகோதரங்களே, தாயாம் கத்தோலிக்க திரு அவையோடு இணைந்து அக்டோபர் 7 என்றாலே ஜெபமாலையின் நாள் என்பதை நாம் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். இந்த நன்னாளிலே ஒரு சில புனிதர்களுடைய வார்த்தையை முன்னிறுத்தி பிறகு ஜெபமாலையினுடைய முக்கியத்துவத்தையும் ஜெபமாலையை கொண்டு எப்படியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நம்பிக்கையை ஆழப்படுத்தினார்கள் என்பதையும் சிந்திக்க இருக்கின்றோம். புனித பொன்வாய் அருளப்பர் அருமையாக சொல்லுகின்றார், என் உடல் முழுவதும் நாய் இருந்தாலும் அன்னையின் புகழை பாட எடுத்துரைக்க என் உறுப்புகள் பத்தாது என்கின்றார். புனித பதுவை அந்தோணியார் அழகாக கூறுகின்றார், தேனினும் இனிமையானது அன்னையின் நாமம் என்று கூறுகின்றார். புனித செபஸ்தியார், அன்னையே உம் கருவறையில் பிறக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை, உம் காலடியிலாவது பிறக்க எனக்கு வரம் தாரும் என்று சொல்லி உயிர் நீக்கின்றார் என்பதையும் பார்க்கின்றோம். அதே புனித பதுவை அந்தோணியார், இறக்கும்போது அன்னையின் மடிக்கு செல்லுகிறேன், என்னை சூழ்ந்து வானதூதர்கள் இருக்கின்றார்கள் என்று அன்னை மீது கொண்டுள்ள பக்தியை விசுவாசத்தை இவ்வாறெல்லாம் மனம் கமலச் செய்கின்றார்கள் இத்தகைய புனிதர்கள். அன்னையை நாம் சற்று உள்வாங்கி சிந்தித்தோமே என்றால் எத்தனையோ வார்த்தைகள் நம்மை இன்னும் ஆழப்பட சிந்திக்க அழைப்பு விடுக்கலாம். அன்னை மரியாளை சிந்திக்கின்ற பொழுதெல்லாம் நம்முடைய சிந்தனைகளை வருடி செல்வது ஜெபமாலையே. இந்த ஒரு வார்த்தையை தான் இன்னும் கத்தோலிக்க திருஅவை தமிழில் மொழியாக்கம் செய்யாமல் வைத்திருக்கின்றார்கள். அப்படியே மொழியாக்கம் செய்தாலும் இத்தகைய ஜெப மாலைக்கு மாற்று ஒரு பெயர் இவ்வுலகிற்கு தமிழ் உலகத்திற்கு அறிமுகம் செய்ய வேண்டும் என்றால் அது அருள் மாலை என்றே அறிமுகம் செய்ய வேண்டும். ஜெபம் என்பது சமஸ்கிருத மொழியாக இருந்தாலும் தமிழ் மொழியிலே பிரார்த்தனை மாலை என்று கூட மொழிபெயர்க்கலாம். ஆனால் இந்த பிரார்த்தனை மாலை என்ற சொல்லுக்கு ஈடு இணையாக இந்த ஜெபமாலையை அமைத்து விட முடியாது. இந்த ஜெபமாலை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கொடுத்து விட முடியாது. ஆனால் அருள் மாலை என்றால் அதற்கு மிகவும் சால பொருந்தக்கூடிய வார்த்தையாக இருக்கின்றது. ஏனென்றால் அன்னை அருள் நிறைந்தவள். அந்த அருள் நிறைந்தவள் என்பதனாலே மட்டுமல்ல, ஒவ்வொரு முறையும் நாம் ஜெபமாலையை ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் அன்னையினுடைய பக்தி முயற்சிகளை நாம் மீண்டும் 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 உச்சரிக்கின்ற பொழுதெல்லாம் அது ஒரு அருளை அள்ளி தருகின்ற மாலையாக இருக்கின்றது என்பதை நாம் நினைவு கூர்ந்து இந்த ஜெபமாலைக்கு அருள் மாலை என்றே தமிழில் அடையாளப்படுத்தலாம். ஒவ்வொரு முறையும் ஜெபமாலையை நாம் சொல்லி ஜெபிக்கின்ற பொழுது ஏதோ அர்த்தமற்ற ஒரு பக்தி முயற்சி என்றெல்லாம் சிலர் கேள்விக்குறிக்கு நம்மை சிந்திக்க அழைப்பு விடுக்கலாம், தள்ளிவிடலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொல்லுகின்ற பொழுதெல்லாம் இது என்னுடைய வார்த்தை அல்ல, உங்களுடைய வார்த்தை அல்ல, மாறாக விவிலியத்தில் பொறிக்கப்பட்டிருக்கின்ற வார்த்தைகள். வானதூதருடைய வார்த்தையை நாம் முன்மொழிகின்றோம். இந்த ஜெபமாலையினுடைய பின்புலத்தை நாம் சற்று சிந்தித்தோமே என்றால், ஜெபமாலை தோன்றுவதற்கு முன்னதாக இத்தகைய பக்தி முயற்சி எதிலிருந்து உருவாகி வருகின்றது என்றால் 150 திருப்பாடல்களை அன்றைய முன்னோர்கள், துறவிகள், பாலைவனத்தில் வாழ்ந்த பாலைவன துறவிகள் அனைவரும் 150 திருப்பாடல்களை பாடி பாடி ஒப்பு கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். அதற்கு பிறகு கிறிஸ்து கற்பித்து தந்த அந்த ஜெபத்தை ஒப்பு கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கு பிறகு புனித டோமினிக் அவருடைய வாழ்க்கை, அவருடைய அந்த மிரக்கல் அதிசயத்திற்கு பிறகு இந்த அருள் நிறை மரியே வாழ்க என்ற பக்தி முயற்சி கத்தோலிக்க திரு அவையில் மிளிருகின்றதை பார்க்கின்றோம். இந்த வார்த்தைகளை இந்த ரோசரி என்று ஆங்கிலத்தில் சொல்லுகின்றார்கள், ஜெபமாலை என்று சமஸ்கிருத மொழி கலந்த இந்த வார்த்தையை உச்சரிக்கின்றோம். தமிழிலே அருள் மாலை என்றே கூறலாம். இந்த வார்த்தைகளை எதற்காக ரோஸ் என்ற வார்த்தையை உச்சரித்தார்கள், எதற்காக மற்ற மலர்களை தேர்ந்தெடுக்காமல் இந்த
ரோஜா மலரை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். எதற்காக இந்த பெயரினுடைய பின்புலம் இப்படி வந்தது என்று சற்று சிந்தித்து தியானிக்கின்ற வேளையிலே அருமையான சிந்தனை முத்துக்கள் என்னுடைய நினைவுகளை வருடி சென்றதை நான் பார்க்கின்றேன். இந்த ரோஸ் அப்படின்ற இந்த வார்த்தை, ரோசரி என்ற வார்த்தை ரோஜா மலரிலிருந்து எடுக்கப்பட்ட, அதனால் தான் அன்னைக்கு ரோஜா மிஸ்டிகா என்ற பெயரையும் வழங்குகின்றார்கள். இந்த பெயர் அர்த்தங்களினுடைய பின்புலத்தை நாம் பார்த்தோமே என்றால், ரோஜா மலருக்கு மட்டுமே அழகும் அத்தகைய மலரின் செடியில் இருக்கின்ற முட்களும் இத்தகைய பெயருக்கு முக்கிய காரணமாக அமைகின்றது. இந்த ரோஜா மலர் என்பது தூய்மையையும் அழகையும் அன்னையினுடைய மகிமையையும் எடுத்து விளங்குகின்ற ஒரு மலராக இருக்கின்றது என்பதை நினைவுபடுத்துகின்றார்கள். இந்த ரோஜாவினுடைய முட்கள் நாம் அன்றாட வாழ்வில் சந்திக்கின்ற சவால்கள், இன்னல்கள், இடையூறுகள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் அன்னை மரியாளோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய வழக்கத்தை தாயாம் கத்தோலிக்க திருஅவை இத்தகைய அடையாள மொழி கொடுத்து நம்மை சிந்திக்க, அன்னை மரியாள் வழியாக வேண்டுதல் செய்ய, அன்னை மரியாள் வழியாக பரிந்துரை செய்ய கத்தோலிக்க திருஅவை இந்த பக்தி முயற்சியை கத்தோலிக்க திருவையில் அறிமுகம் செய்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்க முடியுது. இந்த ஜெபமாலையை நாம் எப்பொழுதெல்லாம் மீண்டும் மீண்டும் உச்சரிக்கின்றோமோ, நான் ஏற்கனவே சொன்னது போல இது என்னுடைய வார்த்தை அல்ல, உங்களுடைய வார்த்தை அல்ல, இறைவனுடைய வார்த்தை. நான் இறைவனுடைய வார்த்தையை மீண்டும் மீண்டும் உச்சரிக்கின்ற பொழுது, வானதூதருடைய வார்த்தையை மீண்டும் மீண்டும் நான் உச்சரிக்கின்ற பொழுது, அதே அந்த அன்னைக்கு ரோஜா மலர்களாகிய இந்த ரோசரியை நாம் ஒவ்வொரு முறையும், ஜெபமாலையை ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கின்ற பொழுது, அன்னை மரியாளிற்கு ரோஜா மலரை நான் அர்ப்பணிக்கின்றேன் என்பதை அடையாளமாகத்தான் இந்த ஜெபமாலையை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு முறையும் நாம் உச்சரிக்கின்ற பொழுது இறைவனுடைய வார்த்தையை உச்சரிக்கின்றேன், வானதூதருடைய வார்த்தையை உச்சரித்து அந்த அன்னையை நான் மகிமைப்படுத்துகிறேன், வணக்கம் செலுத்துகின்றேன் என்பதனுடைய அடையாளம்தான் இந்த ஜெபமாலை. ஒரு முறை நம்முடைய முன்னோர்கள் கத்தோலிக்க திருஅவையினுடைய வேத கலாபனையினுடைய காலத்தில் இதை எப்படியெல்லாம் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்று பார்த்தோமே என்றால், கத்தோலிக்க கிறிஸ்தவம் வேத கலாபனையில் சிக்கி சின்னாபின்னமாக்கி விசுவாசத்தை ஒரு கேள்விக்குறியாக்க தள்ளுகின்ற பொழுது, அன்று இறந்த மறை சாட்சியர்களுடைய இரத்தத்தை, மறை கிறிஸ்தவர்களாக இருந்ததற்காக மரித்த ஒவ்வொருவருடைய இரத்தத்திலும் அத்தகைய ரோஜா மலரை தோய்த்து நனைத்து அவர்கள் தங்களுடைய தலைகளில் கிரீடங்களாக எடுத்து சென்று அன்னை மரியாளை நோக்கி, அம்மா தாயே என்று நம்பிக்கை கரம் கொண்டு, நம்பிக்கையின் கால்கள் கொண்டு அன்னையை நோக்கி நடக்கின்ற பொழுது, அன்று அன்னை அவர்களுக்கு மனமிறங்கி அத்தகைய வேண்டுதல்களை நிறைவேற்றினாள் என்பதை பார்க்கின்றோம். அதனால் தான் இன்றளவும் ஒவ்வொரு முறையும் நாம் ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது, இந்த ஜெபமாலை முன்னொரு காலங்கள் எப்படி பயன்படுத்தப்பட்டது என்று பார்த்தோமே என்றால், கூழாம் கற்களை எடுத்து அவற்றை 150 முறை ஒப்பு கொடுக்கின்ற வழக்கத்தை நம்முடைய முன்னோர்கள் பின்பற்றியதை பார்க்கின்றோம். அதற்கு பிறகு நூல்களில் கட்டு போட்டு அந்த கட்டுக்கள் 150 கட்டுக்களை அன்னை மரியாளுக்கு ஒவ்வொரு முறையும் அருள் நிறைந்த மரியே என்று சொல்லி அதை ஒப்பு கொடுத்தார்கள் என்றும் பார்க்கின்றோம். இப்படியெல்லாம் ஜெப வழிபாடு பக்தி முயற்சிகளை அன்னை மரியாளுக்கு எடுப்பதன் வழியாக அன்னை மீது ஆழ்ந்த பற்று கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக வரலாற்றினுடைய பின்புலத்தில் பார்த்தோமே என்றால் 4 முக்கிய நபர்களை நாம் சிந்தித்தாக வேண்டும். ஒன்று போர்ச்சுகீசிய மாலுமிகள், இரண்டாவது டச்சுக்காரர்கள், மூன்றாவது பிரிட்டிஷ்காரர்கள், நான்காவது பிரெஞ்சுக்காரர்கள். இதில் முதலில் இந்தியாவிற்கு அடியெடுத்து வைத்தவர்கள் யார் என்று பார்த்தோமே என்றால் போர்ச்சுகீசிய மாலுமிகள் தான் இந்தியாவிற்கு 1400களில் அடியெடுத்து வைத்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். அப்பொழுது அவர்கள் இந்த தமிழக மண்ணிற்கு வருகின்ற பொழுது அன்னை மீது எவ்வளவு பற்று கொண்டிருந்தார்கள் என்பதை அத்தகைய நிகழ்வுகளின் வழியாக நாம் பார்க்கின்றோம். 2 முக்கியமான நிகழ்வுகளை குறித்து காட்ட நான் ஆசைப்படுகின்றேன். ஒன்று அன்னை வேளாங்கண்ணியினுடைய புண்ணிய ஸ்தலம், இன்னொன்று சென்னையிலே இருக்கின்ற அந்த லஸ் சர்ச் என்று அழைக்கப்படுகின்றது. எப்பொழுது அவர்கள் மாலுமிகளாக இந்திய தேசத்தை நோக்கி அவர்கள் பயணித்தார்களோ அப்பொழுது இதே 2 இடங்களும், வேளாங்கண்ணியும் சரி, லஸ் அந்த சர்ச் சென்னையில் இருக்கின்ற லஸ் சர்ச்சையும் சரி, நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்பொழுது அவர்கள் கடலில் பயணித்து வந்தார்களோ அப்பொழுது கடல் இருள் சூழ, காற்று
காற்று அதிகமாக அடித்து அவர்களை அலைக்கழிக்கின்ற அந்த தருணத்திலே அவர்கள் யார் மீது பற்று கொண்டு யாரை அழைத்தார்கள் என்று பார்த்தோமே என்றால், அம்மா என்று அன்னையின் மீது உள்ள விசுவாசத்தில், அவர்கள் எந்த விசுவாசத்தில் வாழ்ந்தார்களோ வளர்ந்தார்களோ அதே அந்த அன்னையை கடலில் தத்தளிக்கின்ற பொழுது அம்மா என்று அழைத்த அந்த ஒரு வார்த்தை தான் இன்று தமிழக மண்ணிற்கு 2 முக்கிய ஆலயங்களை கொடையாக கொடுத்திருக்கின்றது. ஒன்று வேளாங்கண்ணி, இன்னொன்று சென்னையில் இருக்கின்ற லஸ் சர்ச். லஸ் என்றால் ஒளி. எவ்வாறு இந்த ஒளியை உணர்ந்தார்கள் என்றால், அந்த காரிருள் சூழ்ந்த அந்த பயணத்தில், அதிக காற்று வீசிய அந்த தருணத்தில், ஐயோ நாம் இனி பிழைக்க மாட்டோமோ என்று வழி தேடி கரை சேர அவர்கள் வழி தேடி தடுமாறி அலைந்த அந்த தருணத்தில் ஒரு ஒளி விண்ணிலிருந்து வீசுகின்றதை கண்டு அந்த ஒளியின் நிமித்தமாக கரையை சேர்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் அன்னை மரியாளுக்கு நாம் பக்தி முயற்சிகளில் ஈடுபடுகின்றோம் என்றால், இந்த ஜெபமாலை அன்னையை நோக்கி அம்மா என்று அழைக்கின்ற அந்த ஒரு வார்த்தை இருக்கின்றதல்லவா, அதுவும் ஒரு விதமான ஜெபமாலையே. அன்னையை நோக்கி நாம் பாடுகின்றோமே என்றாலும் அதுவும் ஒரு விதமான அன்னையை நோக்கி நாம் எழுப்புகின்ற ஜெபம். இந்த இறை வேண்டல் என்பது அன்னையை நோக்கி நாம் எழுப்புகின்ற பொழுது, அன்னையை நோக்கி நாம் அழைக்கின்ற பொழுது, அதனால்தான் வேலை நகரிலே காட்சி கொடுத்த கன்னியினுடைய அந்த புண்ணிய ஸ்தலத்திலும் நடந்த நிகழ்வு இதே நிகழ்வுதான். எப்பொழுது போர்ச்சுகீசிய மாலுமிகள் இந்த வேலை நகரை சந்தித்த போது, வேலை நகரை கடந்த பொழுது அங்கு அன்னை காட்சி கொடுக்கின்றதை பார்க்கின்றோம். கடலிலே தத்தளித்த அந்த தருணத்தில் அன்னையினுடைய அருட்கரம் அவர்களோடு இருக்கின்றதை பார்க்கின்றோம். நாமும் ஒவ்வொரு முறை இந்த ஜெபமாலையை சொல்லுகின்ற பொழுதெல்லாம் அன்னையினுடைய கரம் நம்மோடு இருக்கின்றது, அன்னையினுடைய அருள் நம்மோடு இருக்கின்றது. அன்று போர்ச்சுகீசிய மாலுமிகளை அன்னை அரவணைத்து கரை சேர்த்தது போல, துன்பத்தில், துயரத்தில், கவலையில், கண்ணீரில் வாடுகின்ற பொழுதெல்லாம் அன்னை மரியாளை நோக்கி குரல் எழுப்புகின்ற பொழுது அன்னை மரியாள் நமக்கு தக்க ஆதரவை, தக்க சான்றிதழை, தக்க அரவணைப்பை தருகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் கத்தோலிக்க திரு அவை அன்னையை நோக்கி ஜெபிக்கின்ற இந்த ஜெபமாலையை கிறிஸ்தவர்கள் பின்பற்றுகின்றதை பார்க்கின்றோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இத்தகைய பக்தி முயற்சிகளை பின்பற்றுகின்ற பொழுதெல்லாம் அன்னையை நோக்கி அம்மா என்று குரல் எழுப்புகின்றார்கள். எவ்வாறு இந்த போர்ச்சுகீசிய மாலுமிகள் கடலில் தத்தளித்த போது அம்மா என்று அழைத்தார்களோ, அப்பொழுது அந்த ஒளியின் வடிவினிலே அன்னை தோன்றி அவர்களுக்கு வழிநடத்தியது போல, நீங்களும் நானும் துன்பத்தில், துயரத்தில் இருந்து அன்னையை நோக்கி அம்மா என்று அழைக்கின்ற அற்புதமான ஜெபம்தான் இந்த ஜெபமாலை. ஒவ்வொரு முறையும் அன்னையை நோக்கி நாம் இந்த ஜெபமாலைகளை உச்சரிக்கின்ற பொழுதெல்லாம் அன்னையை அம்மா என்ற வார்த்தை சொல்லி அழைக்கின்றோம். அப்பொழுது போர்ச்சுகீசிய மாலுமிகளை காத்த அதே அந்த அன்னை இன்று உங்களையும் என்னையும் காப்பாள் என்ற அந்த நம்பிக்கையின் குரல் ஒளியாகத்தான் இன்று ஜெபமாலை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய வாழ்வில் ஒரு சிறப்பான ஒளியாக அமைந்திருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். இந்த ஜெபமாலையை ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் நாம் அன்னையை அழைத்து அன்னையினுடைய உதவியை பெற நாம் முயற்சிக்கின்றோம் என்பதையும் நாம் நினைவு கூறுகின்றோம். அன்னையை வணக்கம் செலுத்துகின்ற பொழுது, அன்னைக்கு மகிமை செலுத்துகின்ற பொழுது, ஒவ்வொரு முறையும் நாம் அம்மாவை அம்மா என்று அழைக்கின்ற அந்த மனப்பக்குவத்தில் வாழ வளரத்தான் கத்தோலிக்க திருஅவை இத்தகைய பக்தி முயற்சிகளை நமக்கு கொடையாக கொடுத்திருக்கின்றது. எனவே ஜெபமாலையை நாம் ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் என் தாயை நான் அம்மா என்று அழைக்கின்ற அந்த அனுபவ பக்தி முயற்சியை நாம் கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் கத்தோலிக்க திருஅவை இந்த அக்டோபர் 7 என்றாலே ஜெபமாலை அன்னைக்கு வணக்கம் செலுத்துகின்றது, ஜெபமாலை அன்னைக்கு மகிமை செலுத்துகின்றது. ஆம், நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் கையில் ஜெபமாலை எடுத்து ஜெபிக்கின்ற பொழுது அந்த அன்னையை நினைவு கூறுகின்றோம், அன்னையின் உதவியை நாடுகின்றோம், அன்னையின் பரிந்துரையை நாடுகின்றோம் என்பதை நினைவில் நிறுத்தி ஒவ்வொரு முறையும் கத்தோலிக்க திருஅவையினுடைய விசுவாசத்தோடு பயணிக்கின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இத்தகைய மேன்மையை உணர்ந்தவர்களாக அறிக்கையிட வேண்டும் என்பதே கத்தோலிக்க திருஅவையினுடைய எதிர்பார்ப்பும் கூட. அதனால்தான் அகஸ்தினார் அருமையாக சொல்லுகின்றார், எங்கெல்லாம் இறைவனின் வார்த்தை அறிவிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் இறைவனின் தாயும் அறிவிக்கப்பட வேண்டும்.
அதனால் தான் கத்தோலிக்க திரு அவை ஒருபோதும் அன்னை மரியாளை தொலைவில் வைத்து அழகு பார்ப்பதில்லை, அருகில் வைத்து அழகு பார்க்கின்றது. ஆமன்பிற்குரியவர்களே, நீங்களும் நானும் இந்த ஜெபமாலையை சொல்லுகின்ற பொழுதெல்லாம் அன்னையை அருகில் வைத்து அழகு பார்க்கின்றோம். அன்னை பெற்ற அதே அந்த அருள், அன்னை பெற்ற அதே அந்த ஆசீர் எனக்கு கொடையாக கொடுக்கப்படுகின்றது என்பதை நினைவுறுத்துகின்றது இந்த விழா. எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் ஜெபமாலை சொல்லுகின்ற பொழுது அன்னைக்கு உரிய மரியாதையோடு, அன்னைக்கு உரிய அன்போடு, அன்னைக்கு உரிய பரிந்துரையோடு நாம் செய்கின்ற பொழுது அது நமக்கு அருளாகவும் ஆசியாகவும் அமையும் என்பதை இந்த விழா நமக்கு கற்பிக்கின்றது. இத்தகைய விழாவினை சிறப்பிக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்னையினுடைய அருள் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறேன். ஆமென்.